எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ட்ரைலர் வேற லெவல்ல இருக்கு. நான் பிளேஸ் நம்ம தளபதி தான் கெத்து. தளபதி தான் பொங்கல் நம்மதா. பொங்கல் நம்மதா. தளபதி விஜய் வாழ்க. டிவிகே தளபதி விஜய் வாழ்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம் bro. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். யார் அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். ப்ரோ தளபதி ஐ எம் வெயிட்டிங் கிடையாது ப்ரோ. கமிங் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும் ப்ரோ. இந்த வருஷம் எலெக்ஷனே எங்களுக்கு தான், கலெக்ஷன் எங்களுக்கு தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றியோட பார்ப்போம். நம்ம தானே எல்லாமே. படம் மாசம் வந்துடும்ண்ணா. ஃபுல்லா தளபதி மாசா காட்டானண்ணா. அதானா செம்மையா இருந்துண்ணா. ஃபுல்லா பிளாஸ்ட் தானா. சும்மா சொல்லக்கூடாது, பங்கமா இருந்துச்சு. தலைவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் தெரிக்க விட்டாங்க. பாபி டியால் ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்மையா இருந்துச்சு. பங்கம் பண்ணிட்டாங்க. யாரையோ பட்டும் படாத மாதிரிலாம் அடிச்சிருக்காரு. அடி வாங்கினவங்க கொஞ்ச நாள் அழுவாங்க. அதெல்லாம் பாருங்க, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நம்ம தளபதி படமா இருக்கு. தளபதியோட எல்லா மாசலும் இது வந்து லேட்டஸ்டாக வந்த இந்த மாஸ்டர் லியோ மாதிரிலாம் இல்லை. பழைய 2010ல் வேட்டைக்காரன் சுறா அது மாதிரி மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் வச்சு பங்கம் பண்ணிட்டாங்க ப்ரோ. மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர் அதை விட பெரிய இடத்துக்கு போகிறாரு. அதனால் அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க போகிறோம். ஓகே தாங்க, மாற்றம் கண்டிப்பாக வேணும். அவர் வந்து தரது இன்னும் சந்தோஷம் ப்ரோ. ட்ரெய்லர் வேற மாதிரி படம். நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எந்த படம் வந்தாலும் இல்லை, எல்லா படம் முன்னாடி எங்கள் தளபதி தான் ப்ரோ. பஞ்சு பாருங்க ப்ரோ, நீங்களே சதறிங்க ப்ரோ. எங்கள் தளபதியை கியூட்டு எல்லாமே இருக்கும் ப்ரோ. அதில் படம் ஜனவரி பிளாஸ்ட். ஜனவரி 9 படம் பிளாஸ்ட். ஜனவரி தளபதி தான். செம்மையா இருந்தது, செம்ம ஜாலியா இருந்தது, மாசா இருந்தது தளபதி படம். அதுவும் இது லாஸ்ட் படம் போது எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு, அதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் போது அவர் கூட நம்ம நிற்போம் இல்லையா, அதனால நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து அவரோட எண்டு கிடையாது, இது பிகினிங். இது பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லரே இப்படி இருந்தது. இன்னும் மெயின் பிக்சருக்காக வெயிட் பண்ணுறோம். நான் வந்துட்டேன், திரும்பி போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு. அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்ல. ஜாலியாக ஃபீல் ஆச்சு ப்ரோ. லாஸ்ட் ட்ரெய்லரே தாண்டி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லைக் டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்லாம் மஜாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் மாதிரி விட்டாங்க ப்ரோ. என்ன எலிவேஷன்டா அது? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லாருமே டைரக்ட் அடி தான். யாருக்கும் இன்டைரக்டாக சொல்கிறல இல்லை, பயமே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு நான் வருவேன், என்னை எதிர்க்க யாருமே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி படத்தில் ஃபைட் சீன்லாம் பிளாஸ்ட் எடுத்துருக்காங்க ப்ரோ. அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் தளபதி படம். இதை யாரும் எதுக்கு தப்பே சொல்ல முடியாது. தளபதி படம் ஃபைட் சீன்லாம் பிளாஸ்டாக இருக்குது. ஷார்ட் அடி தான், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக பயங்கரமாக செலிப்ரேஷன். தலை மிரட்டி விட்டுருக்காரு ட்ரெய்லரு. கேசரே அல்வாவா எங்களுக்கு பிரியாணி தான் ப்ரோ. தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் பிரியாணி தான் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. தளபதியாக பிடிச்சிருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் கட்டு நல்லா இருக்கு. அந்த ராவண மாவட்ட டைட்டில் வந்து சூப்பராக செட் ஆகிருக்கு தளபதிக்கு. படத்துக்கு வெயிட் பண்ணுறோம் ப்ரோ, ரொம்ப வெயிட் பண்ணுறோம். திரும்பி பார்த்துட்டு வரோம் ப்ரோ. கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் அவர் எங்கள் கூட வராரு. அவரை இருக்க விடுங்க, அதை விட்டு இது பண்ணாதீங்க. பாப்பா ப்ரோ இவ்வளோ படத்தில் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவார். இந்த படத்தில் ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் டைலாக் மாற்றி புதுசாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகனாக கண்டிப்பாக வருவார் 2026. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருந்தது. அந்த லவ் பாண்டிங், அந்த ஃபாதர் டாட்டர் பாண்டிங் தெரியக்கு அப்புறம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த போலீஸ் கெட்டப் வந்து சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் தான் பாலிடிக்ஸ் இருக்கான்னு பார்த்தா படமே பாலிடிக்ஸ் தான் போல. ஒரு டயலாக் ஒரு சீனுமே செம்ம தூள் தான். அது வந்து ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் வெயிட்டிங் அப்புறம் ஐ எம் கம்மிங். அந்த ஐ கேன் ஃபீல் த ட்ரான்சிஷன். துப்பாக்கி வரும்போது நான் ஒரு சின்ன பொண்ணு, இப்போ வந்து அந்த ஐ எம் வெயிட்டிங்ல வந்து ஐ எம் கம்மிங்க்கு வரும்போது நான் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து தளபதி வந்து இவ்வளோ பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்கான்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு சைடில் எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அதே போல் சரி ஓகே எல்லா கஷ்டத்தையும் நம்ம சைடில் வச்சுட்டு படத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்குது. தளபதி படம் வந்தால் கேசரியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரியாணி தான். அதான் அவர் வினோத் சார் வந்து சொன்னார் ஆடியோ லான்ச்சில். அங்கே வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, தளபதி படம் அவ்வளோதான். அது வந்து என்ன படம் ஆனாலும் இது போட்டோம், ரீமேக்கோ ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அது தளபதி படம். அதனால அவர் என்ன படம் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும், என்ன ஸ்டோரியாக இருந்தாலும் சரி.
ட்ரெய்லரில் ரொம்ப நிறைய டயலாக் வரல, பட் ஐ எம் கம்மிங் தான். எல்லாருக்குமே அந்த டயலாக் சொன்ன உடனே அவ்வளோதான், எல்லாருமே மாஸ் பண்ணிட்டு. என்னது சேமா? பராசக்தியா? ஓ, அது ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் ஆயிட்டு போயிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களோடது ஜீ தமிழ் மட்டும்தான். நாங்கள் ரிமோட்டில் ஜீ தமிழ் தான் வச்சுருப்போம். அதனால பிரச்சனையே கிடையாது. நான் ஆல்ரெடி பார்த்ததான், நேர்லேயே பார்த்ததான். திரும்ப வந்து நாளைக்கு நான் லைவாக டிவியில் உட்காந்து ஒரு செகண்ட் கூட விடாமல் பார்க்க போகிறேன். ஓகே, நான் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவர் நம்மளுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறாரு. அவர் வந்து அங்கே ஆடியோ லான்ச் என்ன சொன்னார்னா, இது வந்து நான் நினச்சிருந்தா நான் சினிமா பண்ணிக்கிட்டே போகலாம், பட் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை விடாதீங்க, கைவிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பா இல்லை, நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சின்ன பசங்க, அவங்களாம் ஓட் போட முடியாது அப்படி இப்படின்னு. ஆனால் நியாயமாக சொல்லணும்னா டிவிகே ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிவிகே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஜித் ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே ஈவன் தளபதி படத்தை பார்க்காதவங்க கூட டிவிகே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக தளபதி எது பண்ணாலுமே அவர் பண்ணாலே அது சக்ஸஸ். கண்டிப்பாக அது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். வேற நல்லா இருந்தது ப்ரோ, பயங்கரமாக இருந்தது. வேறு மாதிரி ப்ரோ, படத்தை தளபதி மட்டும் படத்தில் நச்சாலே போதும் ப்ரோ. வருஷத்துக்கு ஒரு படம் ப்ரோ, போதும் ப்ரோ. எங்களுக்கு ஸ்டோரிலாம் தேவையில்ல, தளபதி படம் வந்தால் மட்டும் போதும். அவர் மனுஷன் ஒரு புதுசாக போஸ்டர் மட்டும் தேட்டரில் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வரும். நாளைக்கு 30 கிலோமீட்டர்லேருந்து வரோம் ப்ரோ. அங்கேருந்து வேறு எங்கேயும் போகல. இங்கே வந்து தளபதி ஒரே ஒரு அந்த முகத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்தோம். தளபதி தான் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. இதுக்குன்னா ட்ரைலர் எதுவுமே போனதில்லை, இதுதான் முதல் வாட்டி வந்தேன். கடைசி படம் லாஸ்ட்டாக வேலையை விட்டுலாம் வந்தேன். வந்து வைப்பு ப்ரோ வேறு மாதிரி இருந்தது. ஆமாம் ப்ரோ, நானே பார்த்தா என்ன சொல்கிறேன்னா, நான்லாம் வந்து நிறைய பேர் வந்து தளபதி பார்க்கணும் தான். பிளாக் பஸ்டர் ஆகுதோ இல்லையோ, ஓகேங்களா, தளபதியை பார்க்கணும். இது வரைக்கும் எந்த எத்தனை படம் வேணால் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம். நாங்கள் வந்து கதையை பார்த்துடல, தளபதி ஒரு 3 ஹவர் என்ஜாய் பண்ணுறோமா, அவ்வளோதான். அதே மாதிரி நடிக்கிட்டோம் ப்ரோ, அரசியல் பண்ணிக்கினே நடிக்கிட்டோம் ப்ரோ. ஒரே ஒரு படம் வருஷத்துக்கு இல்லைனாலும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலே ரசிகர்களுக்காக பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். எல்லா ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் பண்ணணும்னா அது ஒன்று தான். ஓகேங்களா, பராசக்தி வருத்தம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்தாலும் தளபதி படம் மட்டும்தான் ஓடும். ஓகேங்களா, இங்கே நிறைய அரசியல்லாம் நடக்கட்டும், நாங்கள் வந்தாலும் தளபதி படம் தான் ஓடும். ஓகேங்களா, அதான் வேறு மாதிரி பயங்கரம் இருக்குது ப்ரோ. சினிமா வேறு, அரசியல் வேறு ப்ரோ. உங்களா, நான் ஒரு தீவிரமான ஃபேனாக இருந்தாலும் அரசியல் வேறு, சினிமா வேறு. உங்களா, நம்ம வந்து இப்போ தான் வராரு, நல்லது செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு ரசிகனா நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லலாம், ஆனால் ரசிகனா ஓட்டு போடக்கூடாது, ஒரு தொண்டனாக தான் ஓட்டு போடணும். ஓகேங்களா, இது வேறு, சினிமா வேறு, அரசியல் வேறு ப்ரோ. ஓகேங்களா, நல்லது செஞ்சால் ரெகுலராக ஓட்டு போடுவேன். இந்த வாட்டி நான் ஓட்டு போடுவேன். அடுத்த வாட்டி ஒரு நல்லது செஞ்சால் நல்லது செஞ்சால் ரெகுலராக ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே வரும் ப்ரோ. ஓகேங்களா, டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இது கிடையாது. மக்கள் யார் வந்து நல்லா செய்கிறாங்களோ அவங்க வருவாங்க ப்ரோ.